வணக்கம், நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 29 மார்ச் தோராயமா இரவு 10 மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு. திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு, சரிங்களா? வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை. சரி, அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா? அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இப்ப நாங்க சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள். இப்ப இதை பார்த்துட்டு இருக்கோங்க. எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நாங்க பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம், சரிங்களா? தனுசு ராசி அன்பர்கள், பொதுவாக தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் ஆதிக்கம் இருக்கிற ஒரு ராசி தான் தனுசு ராசி. 12 ராசிகள்லையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இறை வழிபாடு, ஒரு இறையாற்றல் மேலே அதிக நாட்டம், நல்ல சுவாமி கும்பிடணுன்ற எண்ணம் தனுசுக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் நல்ல நிதானமாக இருப்பாங்க. அதிகப்படியான வேகம் அப்படின்றத விட விவேகம் ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அது ரொம்ப தெளிவாக எப்படி செஞ்சால் பிரச்சனை வராது, இப்போ மட்டும் பிரச்சனை வரக்கூடாது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம செய்கிற வேலையினால பிரச்சனை வரக்கூடாது. ஆக நம்ம செய்கிற வேலை 10 வருஷம் 15 வருஷம் நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், ஒரு ஃபைலை கிளியர் பண்ணுறேன். 15 வருஷம் கழிச்சு நான் வேற இடத்துக்கு போயிட்டேன், ஒரு புது ஆஃபீஸர் வராங்க, அந்த ஃபைலை நோண்டி இவங்க தப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது, நம்மளுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கும் பிரச்சனை வரக்கூடாது, அந்த கிளையண்ட்டுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. இப்படி பல விதத்தில் யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். தனுசு அப்படின்னாலே டீச்சர், ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், மற்றவங்களுக்கு அறிவுரை கொடுப்பேன், நான் அட்வைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு உண்டு அப்படின்றது தான் தனுசு. எந்த விஷயம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலும் அதை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. வெரி குட் டீச்சர், வெரி குட் ப்ரீச்சர், வெரி குட் அட்வைஸர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல கைடாக இருந்து நம்மளை எல்லாமே வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் இவங்க சமுதாயத்திலே உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு நிறையவே இருக்கும். ஆனால் சுய குடும்பத்தில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசு ராசி அன்பர்கள், அவங்க ஜென்னாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் அவங்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இருக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தெரியறதில்ல. சரி, அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 4ஆம் பாவம் அர்த்தாஷ்டம சனியாக வராரு. இந்த அர்த்தாஷ்டம சனியாக வரக்கூடியவர் என்னென்ன விதத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த அர்த்தாஷ்டம சனின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அஷ்டம சனியில் என்னென்ன பாதிப்புகள்லாம் கொடுப்பாரு அதில் பாதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்து இவர் ஜென்மத்தை பார்க்குறாரு, சுயஸ்தானத்தை லக்னத்தை பார்க்கறதுனால பாருங்க, தனுசு ராசி அன்பர்கள் நல்ல புத்திசாலிகள், நல்ல ஆற்றல் கொண்டவங்க, நல்ல தெளிவு, நல்ல அறிவு, ஞானம் எல்லாம் இருந்தாலும் எனக்கு இப்போ என்னவோ தெரியல, என்னோட விஷயத்தில் நான் எல்லாருக்கும் புத்திமதி சொல்கிறேன், எனக்கு என் விஷயத்தில் கரெக்டாக முடிவெடுக்க தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆக அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வெல் விஷர்ஸ், மென்டாஸ் கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது, கேட்டுட்டு முடிவெடுக்கலாம். அதே மாதிரி மந்த நிலை அப்படின்றது ஏற்படும். அந்த மந்த நிலை சனி பகவான் ஜென்மத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மந்தன், முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு விதமான தொய்வு, வேலை செய்யறதுல நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, எது செய்யறதுனால எனக்கு ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, ஸ்லக்கிஷாக இருக்குது, சும்மா இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதையெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யணும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் பார்க்குறாரு. அப்போ பெரிய லெவலில் கடன் அப்படின்றது கண்டிப்பாக வாங்காதீங்க. அப்படியே கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் அளவாக வாங்குங்க, அப்படியே கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் தனிநபர் கடன் வாங்காதீங்க. ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை டக்குன்னு வைத்தியம் பார்த்து செட்டில் பண்ணிக்கோங்க. பெருசாக யாரையும் நீங்கள் பகைச்சிக்க மாட்டீங்க. அப்போ எதிரிகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது, மறைமுகமாக யாராவது வந்தால் தான் உண்டு. ஆக இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் செய்கிற இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் யார்கிட்டையும் பெருசாக ஒட்ட மாட்டீங்க, ஆனால் உதவி பண்ண போய் உபத்திரம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் யார்கிட்டையும் பெருசாக ரொம்ப ஜோவியலாக பழகி ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறது அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் நிறைய மேலோங்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் உதவி செய்ய போய் உபத்திரமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ உதவி செய்யறது அப்படின்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை வராத மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். அந்த மாதிரி யோசித்து நீங்கள் உதவி பண்ணுங்க, புரியுதுங்களா? ஆக அர்த்தாஷ்டம சனி
நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன ஆஸ்பெக்டில் ஒரு காம்ப்ளிகேஷனை கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்தந்த ஆஸ்பெக்டில் மட்டும் நீங்கள் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இது வந்து பாருங்கள், மார்ச் 29 தான் சனிப்பெயர்ச்சி. அந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறை போயிட்டு திருநள்ளாறு போயிட்டு தர்பாரண்யேஸ்வரரை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை பார்த்துட்டு சனீஸ்வரனை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கும் மேலே ஆன பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாதம் ஒரு முறையானும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போகலாம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு புளி சாதம் நம்ம தானமாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ எள்ளு சாதம் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், புளி சாதத்தில் கருப்பு எள்ளு கொஞ்சம் நிறைய வறுத்து தூள் பண்ணி போட்டுட்டு, முடியும் அப்படின்னா பெரிய தட்டில் வர பக்தர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம சின்ன தொன்னையில் தானமாக கொடுக்கலாம். இது வந்து பாருங்கள் 10 கிலோ 5 கிலோ அப்படிலாம் போடணுன்றதில்ல. உங்களால் முடியும் அப்படின்னா 1 கிலோ போடுங்க, முடியல அப்படின்னா அரை கிலோ, ஒரு 10 பேருக்கு கூட தானம் கொடுங்க. அது வந்து பாருங்கள் நிறைய நற்பலன்களை கொடுக்கும். தனுசு எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல சனி போக 4ஆம் இடத்துக்கு போகிறார். அர்த்தாஷ்டம் சனின்னு சொல்லுவாங்க. நீங்களும் பயப்பட வேண்டாம். இன்னும் அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டம் சொல்லுவாங்க. 4ஆம் இடத்துல வந்து மீன ராசிக்கு தான் வந்திருக்கார். உங்கள் ராசியோடைய அதிபதி குரு தான் அந்த ராசிக்கும் அதிபதி. பெரும்பாலும் குரு வீட்டில் இருக்கும்போது கெடுபலன் கொடுக்க மாட்டார். இருந்தாலும் அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான நன்மை தீமை கண்டிப்பாக கிடைச்சதான் ஆகும். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நண்பர்கள் உறவினர்களில் பகை ஏற்பட்டு விலகக்கூடிய அம்சம், அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் தான் அந்த பிரச்சனை வரும். கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். இதுதான் முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தாக வண்டி வாங்கும்போது கவனமாக இருக்கணும். ஒரு வண்டி வாங்குறீங்க, புது வண்டி வாங்கினாலும் இப்போலாம் பெரும்பாலும் பழைய வண்டி தான் நிறைய பேர் வாங்குறாங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்குறாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. அதில் நீங்கள் ஓட்டி பார்த்து மெக்கானிக் கூட்டு போயிட்டு பார்த்துட்டு செக் பண்ணி தான் வாங்கணும். நீங்கள் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாளடைவில் ரிப்பேர் பண்ணி நிறைய செலவு கொடுத்துரும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். புது வண்டி வாங்கினாலுமே இந்த நன்மை இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். அடுத்ததாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் வாங்கி போடுறது, அதெல்லாமே கொஞ்சம் தள்ளி போடணும். ஏற்கனவே வாங்கி போட்டிங்கன்னா அந்த இடத்த காப்பாற்றிக்கணும். வீடு கட்ட முடியாமல் பாதியில் இருந்தால் சனிப்பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே கட்டி முடிச்சிடணும். குடி போயிடணும், சனிப்பயிற்சிக்குள்ளே குடி போயிடணும். அது முக்கியமான விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள். அப்போ அந்த 4ஆம் இட பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்சிடும். முன்னெச்சரிக்கை இருக்கணுன்றதுக்காக இந்த பதிவு, அதனால தான் அப்படி சொல்லிட்டு வந்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 1, 6, 10 பார்க்குறார். அப்போ 1ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சோம்பல், அசதி எல்லாமே ஏற்படும். எப்போத்தாலும் படுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அப்படி தான் நினைப்பீங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். ஆக்டிவாக இருக்கணும், முயற்சி எடுக்கணும், அதில் விடாமுயற்சியாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அப்போ அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் தள்ளி வந்துடுவீங்க. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கறனால கடன் பிரச்சனையை அதிகமாகிறத குறைச்சிக்கணும். தேவையாக இருந்தாலும் மட்டும் கடன் வாங்கணும். தேவையில்லாததுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாது. எல்லாத்துக்குமே கடன் வாங்கக்கூடாது. வீணான விஷயத்தெல்லாம் கடன் வாங்கக்கூடாது. முக்கியமான தேவையாக இருந்தால் தான் கடன் வாங்கணும். அப்படி பார்த்துக்கணும். கடனை அடைக்கிறதுக்கு பார்க்கணும். இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அது இல்லாமல் உடம்பு சரியாமல் போகிறது இருக்கும். அதுக்கப்புறம் மருத்துவ பிரயோசனம் பண்ணிக்கணும். உடனுக்குடன் கவனிச்சிக்கணும். இது மாதிரிலாம் செய்யணும். எதிராளிகிட்ட எதுவும் வச்சக்கூடாது. எதிராலும் நம்ம தெரிஞ்சிடும். அவங்ககிட்ட அதிகமாக வச்சக்கூடாது. அவங்கள விரும்பி வந்தாலும் அழைத்தாலும் போகக்கூடாது. ஏதாவது சாக்கு போய் சொல்லி சமாளிச்சிடணும். அப்புறம் வர இப்போ போகிறேன், எதுவுமே அவங்ககிட்ட எந்த வித ஈடுபாடும் வச்சுக்கூடாது. அப்படி வரணும். அடுத்ததாக அவங்க 10ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில், உத்தியோக, வியாபாரம் எல்லாமே கவனமாக இருக்கணும். வேலையில் கண்டிப்பாக பேர் கட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டீக்ரேட் பண்ணுவாங்க, சம்பளத்தை குறைப்பாங்க, எதனா ஒரு குறைபாடு ஏற்படும். அது நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழிலையும் கவனமாக இருக்கணும், கண்ணு கருத்துமாக இருக்கணும், வர சொல்ல பார்த்துக்கணும். அதே மாதிரி தொழிலாளி பிரச்சனைகள் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று தீர்த்து அதை சரி பண்ணணும். இல்லைனா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அடுத்தாக வியாபாரத்தில் பார்த்திங்கனாலும் நல்ல பொருட்களை வாங்கி வைக்கணும். வாடிக்கையாளருக்கு அன்பாக ஆதரவாக உபசரிக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் இருக்குது. வேண்டாம் வரப்போ பேசினாலோ கோவப்பட்டாலோ வாடிக்கையாளர் குறைஞ்சிருவாங்க. இப்போ இதெல்லாமே கவனமாக இருக்கணும். இந்த சனி பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்துலாம் கண்டிப்பாக அதில் கவனமாக சொல்லி உங்களுடைய செயல், திறன், தன்னம்பிக்கை, உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருந்து இதை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி, அடுத்ததாக குழந்தைங்களுக்கு நிறைய தானம் பண்ணலாம். அனாயாசனம் போய் குழந்தைங்களுக்கு பண்ணலாம். சில குழந்தைங்களுக்கு சத்து எடுத்து, வசதி வாய்ப்பு இருந்தால் சத்து எடுத்து அவங்களுக்கு நிறைய உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பண்ணிட்டு வரலாம். முக்கியமான நாட்களில் போய் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க. இந்த சனி பயிற்சியில் நீங்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால்
ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் வழிபடலாம். ஆஞ்சநேயர் எல்லா உதார ஆஞ்சநேயரும் வழிபடலாம். வீர ஆஞ்சநேயர், விஜய ஆஞ்சநேயர், சிவ ஆஞ்சநேயர், ராம ஆஞ்சநேயர், இப்படி நிறைய ஆஞ்சநேயர் சொல்லப்பட்டிருக்கு. சஞ்சீவி ஆஞ்சநேயர் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்குது. 5 தலைகள் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க. அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபடலாம். இன்னும் விசேஷம், அந்த ஆஞ்சநேயருடைய விஸ்வரூப தரிசனம் பார்க்கலாம். விடிகாலில் இருந்தோடனே கோயிலுக்கு போய் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய சனி பயிற்சியில் ஏற்படக்கூடிய கெடுபலை கொஞ்சம் ஏற்படுன்னு சொல்லி கவனமாக இருக்கணும். இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு சனி பயிற்சி ஏற்படக்கூடிய கெடுபல் கொஞ்சம் ஏற்படுன்னு சொல்லி எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் தங்களுக்கு இதுவரை 7.5 சனி முடிந்து 3ஆம் இடத்தில் தைரியஸ்தான முயற்சி ஸ்தானத்தில் இருந்தவர் தற்போது தங்களுக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாக செல்கிறார். ஆக சனி தங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர். 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று தற்போது 4ஆம் இடத்திற்கு செல்வார். இது அர்த்தாஷ்டம சனியின் காலம். தனது 3ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையால் தங்களின் ராசியை பார்க்கிறார். தாயாரின் அன்பு ஆசீர்வாதம் உங்களை மகிழ்விக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சொந்த வீடு வாகன கனவு நிறைவேறும். வாடகை வீட்டு தொல்லை அகலும். இதுவரை விற்காமல் கிடைந்த அசையாத சொத்துக்கள் அனைத்தையும் விற்கலாம். பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்து கூட விற்றுவிடும். பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். சிலர் சொத்தை அடமானம் வைத்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். சிலருக்கு பங்காளிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். அடுத்து, புதிய சொத்துக்கள் வாங்கும் போது பத்திர பதிவுகளில் கவனம் தேவை. தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடுமனை ஸ்தானம் என்போம். சில தனுசு ராசினருக்கு அவர்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைப்பது மனதுக்கு திருப்தி அளிக்காமல் இருக்கலாம். வெளியூர் செல்வது சற்று சிரமம்தான். சுகம் தங்களுக்கு குறையும். தாயாரிடத்தில் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்ட இடங்களில் சாப்பிடக்கூடாது. உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. கிடைக்கும் நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். பணி சுமை அதிகமாக காணப்படும். தங்களுக்கு வேலை மாற்றம் செய்து போகும் இடத்தில் அதிக உழைப்பு தங்களுக்கு இருக்கும். ஆக இந்த அர்த்தாஷ்டம சனியால் பாதிப்பு அடைபவர்கள் சனி பகவான் கோயில் காரைக்கால் திருநாறு சென்று சனி பகவானை வணங்குங்கள். சென்னையில் உள்ளவர்கள் பொழிச்சூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சனி பகவானை வணங்குங்கள். மிளகு தீபம் போடலாம். முடிந்தவர்கள் ஏழை தொழில் நோயாளிகள், கேன்சர் பேஷண்ட்ஸ், கண் பார்வை இல்லாதவர்கள், குஷ்டரோகிகள் போன்ற வாதம் நோய் உள்ளவர்களுக்கு உதவி செய்யலாம். பெட்ஷீட், கம்பளி போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். அன்னதானம் செய்யலாம். தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். காலபுருஷனுக்கு 9 தர்மத்துக்கு உரியது, தானத்துக்கு உரியது, அதிகாரத்துக்குட்பட்டது, கொஞ்சம் பிரஸ்டிஜுக்கு உட்பட்டது. எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் கொடுத்துரும். தனுசு எல்லாத்தையும் கொடுத்துரும். எல்லாத்தையும் இழந்துரும். 7.5 எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் கேட்குறாங்க, நிறைய நேயர்கள்லாம் என்ன கேட்குறாங்க, தனுசுக்கு எல்லாம் முடிஞ்சிருக்குங்கிறீங்க, ஏன் எங்களுக்கு நல்லது நடக்கலை? அப்போ தனுசு ராசியாக இருக்கிறீங்க நீங்கள், ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ உங்களுக்கு ரிஷப லக்னமாக ஆகிப்போச்சு. அப்போ ரிஷப லக்னம் உங்களுடைய ராசிக்கு அவர் 6, அவர் 8. அப்போ 8வது லக்கணம் ஏற்கனவே சுக்கிரன் குரு. பகை அல்ல, நோட் அட் தி பாயிண்ட், பகை அல்ல. நாங்கள் பகையை பற்றி சொல்லவே இல்லை. என்றைக்குமே ஐயாவுடைய ப்ரிடிக்ஷனில், சுவாமிஜியுடைய ப்ரிடிக்ஷனில் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பகை இல்லை. அவரும் ஒரு சப் டிவிஷன், இவர் ஒரு சப் டிவிஷன். அவரும் அதிகாரத்துக்குரியவர்,
இவரும் தர்மத்துக்கு உரியவர். 2 பேருமே குருமார்கள் தான். அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. என்ன இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து கர்மத்தை கொடுக்குறாங்க, இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தர்மத்தை கொடுக்குறாங்க, இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நல்லவை தீயவையை பிரித்து கொடுக்கக்கூடாங்க தான் குரு. அதனால தான் தட்சிணாமூர்த்தி அவர் நமக்கு சுக்கிரமூர்த்தி, சுக்கிரனாக வச்சிருக்கிறோம். போகம் சுக்கிரன் மாதிரி யாரும் கொடுக்க முடியாது, குரு கொடுக்க முடியாது. இன்னொன்று நேயர்களுக்கு தெரியுங்களா, ராகு மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. நவ கிரகங்களில் சாயா கிரகங்களில் இருக்கக்கூடியதில் ராகு மாதிரி, அவருக்கு ராகு பேர் இல்லை, போகம்னு பேர், அவருக்கு போகம்னு பேர். ராகு மாதிரி யாரும் கிடையாது. அதனால நீங்கள் சுக்கிரன் தான் ரொம்ப உயர்ந்தவர், இல்லை குரு தான் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்க உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு, அவங்களுடைய பாவகத்தன்மையை, அவங்களுடைய பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுக்கக்கூடிய புரிதலுக்குரியவர் தனுசு. காலபுருஷனுக்கு 9. தனுசு ராசிக்காரவங்க எந்த லக்கணம் இருந்தாலும் ஒரு முறையாவது வெளிநாட்டுக்கு, ஒரு முறையாவது வேலை சம்பந்தமாக, ஒரு முறையாவது திருமண சம்பந்தமாக, ஒரு முறையாவது ஜோதிட சம்பந்தமாக, ஒரு முறையாவது கவுன்சிலிங் சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக போயே ஆகணும் தனுசு மட்டும். இது ஆணித்தரமான உண்மை. சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு 29/3/2025 கண்டிப்பாக ஒரு 3 மாதம் கொஞ்சம் கவனம். ஃபைனான்ஸில் கவனம், போக்குவரத்தில் கவனம், ப்ராக்டிக்கலில் கவனம், துணைவியில் கவனம், குழந்தைகளில் கவனம். அடுத்து 4/10/5/2025 10/5/2025 முழு பார்வையும் உங்கள் வீடு, முழு பார்வையும் தனுசு வீடு, மிதுனத்திலிருந்து தனுசு வீடு 180 டிகிரியை அப்படியே உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துறாரு. அப்படியே கொண்டாந்து கொடுத்தாரு, 180 டிகிரி அப்படியே கொண்டாந்து கொடுத்துறாரு. அப்போ குரு பலம் கோடி பாவம் நிவர்த்தி. அதனால தான் ஒரு 3 மாதம் குடுக்கல் வாங்கல் தான் சார் முக்கியம். இந்த குடுக்கல் வாங்கல் தானே முக்கியம், வேற என்ன முக்கியம்? இப்போ என்ன வேணும்? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வகுறு வேற. தகப்பன் கொடுத்துட்டு போவார், அம்மா பையன்ட்ட 2 ரூபா கொடுமானோம். அம்மா என்ன பண்ணுவாங்க, 50 பைசா எடுத்துக்கிட்டே 2 ரூபா தானே, 1 ரூபா தானே கொடுத்தாங்க. 10 ரூபா இருக்கு, அதில் 5 ரூபா எடுத்துகிட்டே உனக்கு 5 ரூபா தானே கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, இங்கிட்டு கணவன் அங்கிட்டு பிள்ளை. ஆனால் தாய் எப்படி பண்ணுறாங்க பாருங்க. ஒரு தாய் கொடுத்தா இங்கிட்டு தந்தை, அங்கிட்டு பிள்ளை. ஒரு பிள்ளை கொடுத்தா இங்கிட்டு தாய், இங்கிட்டு தந்தை. பார்த்தீங்களா, 3மே வித்தியாசமாக இருக்கு பாருங்க. அப்போ பணம் என்றால் எக்ஸட்ரா, பணம் என்றால் டேஷ் டேஷ். இதை விட உங்களுக்கு விளக்கம் என்ன வேணும்? இதை விட என்ன விளக்கம் வேணும்? அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு அருள்மிகு ஆஞ்சநேயர், ஓம் ஆஞ்சநேய வித்தையை வாயு புத்திராய தீமையை தன்னோ ஹனுமன் இல்லையா, எம்பெருமானை வணங்குங்க, குலதெய்வத்தை வணங்குங்க. எங்கே உங்களுக்கு இஷ்டமாக இருக்குதோ, கோதண்டராமர் ஒரு முறை கோதண்டராமர் கோயில் போய், ராமேஸ்வரம் எத்தனையோ தர போகிறோம், அந்த சேதுக்கரைக்கு மறந்துடுறாங்க. ராமேஸ்வரபுரம் அந்த நவகிரக மூர்த்தியை மறந்துடுறாங்க. தெரிய மாட்டேங்குது, இன்னமும் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவோ விஞ்ஞானமும் வந்துருச்சு, ஆனால் தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு வந்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான மாதமாக இந்த ஆண்டு இருக்கும். 3 மாதம் மீண்டும் சொல்கின்றேன், கவனம். குரு பயிற்சி வரையும்